உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். விஜயோடைய பிரச்சார பயணம் பெரம்பூரிலிருந்து, சென்னை பெரம்பூரிலிருந்து தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அங்கேருந்து தொடங்கின அந்த பிரச்சார பயணம் குளத்தூருக்கு வந்த பிறகு, முதல்வருடைய தொகுதிக்கு வந்த பிறகு பெரிய சலசலப்பு, பெருமளவில் கூட்டம் வந்து இவ்வளோ கூட்டத்துக்கு இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு பத்தாது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சார பயணத்தையே முடிச்சுட்டு விஜய் திரும்பிட்டார். அதுக்கு கடுமையான விமர்சனங்கள்லாம் கூட இருந்தது. ஒரு பக்கம் ஆதரவுலாம் இருந்தது. வந்து விஜய்னு ஒரு நடிகர், ஒரு தலைவர், இவ்வளோ பெரிய தலைவர் வராரு அப்படின்னா இவ்வளோ பாதுகாப்பு தான் கொடுப்பீங்களா அப்படின்லாம் கேள்வியெல்லாம் இருந்த பொழுது, அப்புறமா தாவேகாவினர் போய் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு சரியான பாதுகாப்பு, அதிகப்படியான போலீஸ் வேணும், கட்டுக்கடங்காத கூட்டங்கள்லாம் வருது, இது எங்களுக்கு பத்தாது, நாங்களும் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணி ஆகணும், எங்கள் தலைவர் வந்து ஒவ்வொரு பகுதியாக போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு அவருடைய பிரச்சார பயணத்தை அப்படியே தொடங்கி இப்போ இதுக்கு முன்னாடி சென்னையில் பிரச்சாரம் பண்ணோம், குறிப்பாக டி நகரில் பிரச்சாரம் பண்ணோம் அப்படின் பொழுது அனுமதி மறுக்கப்பட்டது. அது கூட அது ஒரிஜினலாக கூட சொல்லியிருந்தார். வந்து இது முழுக்க ஒரு அரசியல் காரணமாக நாங்கள் மட்டும் இங்கே பிரச்சாரம் பண்ணக்கூடாது, ஒரு அழுத்தம் இருக்கிறது, எங்களை வேணான்னு இந்த இடத்துல நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவோடையே அவங்க எங்களுக்கான அழுத்தத்தை கொடுக்குறாங்க. முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணுறாரு, எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரு, சீமான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அனுமதி கொடுக்குறாங்க, எங்கள் தலைவருக்கு மட்டும் ஏன்? சென்னை வந்து எங்களுடைய அடுத்த கோட்டையாக நாங்கள் வந்து, சென்னை எப்போவுமே திமுகவுடைய கோட்டை, இல்லைன்னா அதிமுக இப்படி மாறி இருக்கிற இடத்துல இப்போ தாவேகாவிற்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது. தாவேகாவினுடைய பலம் அதிகமாக சென்னையில் கூடியுள்ளது. கட்சி ஆரம்பித்து 2-3 வருஷத்துக்குள்ள இப்படி ஒரு வரவேற்பு இருக்குது, இதை வந்து அமுக்க பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இப்போது சென்னையில் பிரச்சார பயணம். நான் கூட விஜய் பேசுவார் அப்படின்னு பார்த்தா இல்லை, ஒன்லி ரோட் ஷோ தான் அப்படின்னு டி நகர்லேருந்து தொடங்கின அந்த கூட்டம். குறிப்பாக சென்னையில் முக்கிய தலைகள்லாம் நிற்கிறாங்க. அதை ஒரிஜினா, புஷி ஆனந்த், ராஜ்மோகன், விஜய். ஆனால் சென்னை ஒரு முக்கியமான இடம். ஆரம்பத்துலேருந்து இந்த கருத்து கணிப்பில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. எந்த கருத்து கணிப்பும் மக்கள் அந்த மிஷினில் அழுத்துறாங்கல்ல, அதுக்கப்புறம் தெரிய வரும். வந்து அதெல்லாம் கருத்து கணிப்புலாம் சும்மா ஒரு இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக வந்த தகவல் என்னென்னா, டிவிகேவுக்கு சென்னையில் ஒரு பெரிய ஆதரவு இருக்குது, விஜய் எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிச்சிடுவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று பார்த்தோம் அந்த ரோட் ஷோவில் அவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்தது. ஆனால் பேசுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தது, மீடியா உட்பட நாம் உட்பட அனைவரும் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தது. அது பேசுவார்னு எதிர்பார்த்ததுக்கான காரணம் என்னென்னா, அந்த ரோட் ஷோ தொடங்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திமுக கட்சியினர் 8000 ரூபாய் கூப்பன் விநியோகம் பண்ணியிருந்தாங்க, வீடு வீடாக விநியோகம் செய்யப்பட்டிருந்தது. இந்த 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்ற ஒரு விஷயம் பெரும் பேசும் பொருளாக மாறிச்சு. வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஓட்டுக்கும் 8000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் என்ன வீட்டு உபயோகப் பொருட்களும் வாங்கிக்கலாம் அப்படின்னு அதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருக்காங்க. 8000 ரூபாய் கூப்பனை வச்சுங்க, எங்கள் ஆட்சி மறுபடியும் வந்ததுன்னா அடுத்த நாளே போயிட்டு நீங்கள் வந்து கடையில் போய் உங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிங்க, இது எந்த விதத்தில் சரியான இது அப்படின்னு கேள்வி வச்சப்போ, இல்லை இதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து அனுமதி கொடுத்துருக்குது அப்படின்னு அவங்க ஒரு ஃபார்ம் வெளியிட, தேர்தல் ஆணையம் அந்த அனுமதியை நாங்கள் கொடுக்கலிங்க, வந்து நாங்கள் வந்து டிஜிட்டல் முறையில், அப்புறமா வந்து அச்சடித்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இது மாதிரி கூப்பன் கொடுக்கறது, வாக்கு கொடுக்கறது, அப்புறம் வந்து இலவச பொருட்களுக்கான டோக்கன் கொடுக்கறது, இதெல்லாம் நாங்கள் எதுவும் தேர்தல் ஆணையம் சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அப்புறம் குறிப்பாக மண்ணச்சநல்லூர் இந்த பகுதியில் வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரி அவர் விஜய் குறிப்பிட்டிருக்கார். இந்த கூப்பன் விவகாரத்தில் தனக்கு கிடைக்கலன்னு போய் கேட்டப்போ அப்படி திட்டினாங்க. திட்டினதில் வந்து மனமுடிந்து அவருடைய மரணம் வந்து பெரும் வேதனையை அளிக்குது. வந்து இது என்ன டிசைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த எக்ஸ் வலைதளத்தில் விஜய் குறிப்பிட்டிருக்கார். அது குறிப்பாக என்னென்னா, நீங்கள் என்ன இந்த இரிடியம் ஏமாற்று வேலையா? இது இரிடியம்னா உங்களுக்கு தெரியும், வந்து ஒரு கலசம் இருக்கு இல்லைங்களா, அந்த கலசத்தில் வந்து ரொம்ப நாள் கோவில் கலசம் மாதிரி வந்து அதில் மின்னல், இடி, மழை எல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். அது வீட்டில் கொண்டு வந்து வச்சோம்னா செல்வம் பெருகும் அப்படின்னு ஒரு ஸ்கேம். சதுரங்க வேட்டை படத்தில் இருந்த ஒவ்வொரு காட்சியும் அவர் சொல்லியிருக்காரு. மண்ணொலி பாம்பை அதில் ஏமாற்றுவாங்க, நடிகர் இளவரசுக்கிட்ட நட்டி ஏமாற்று வருது. அதில் தான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. இந்த மண்ணொலி பாம்பெலாம் அடிக்கடிலாம் பல இடங்களில் பிடிக்க ஆரம்பித்தாங்க. அது ஏதோ வைத்தியத்துக்கோ
அல்லது எதுக்கோ உடம்பு ஆண்மைக்கு எதுக்கோ நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயத்தை இது பண்ணி அதை வந்து லட்சக்கணக்கில் விற்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு மண்புழுவோட இன்னொரு வகை வந்து அப்படி நீங்கள் ஒரு ஸ்கேம் பண்ணுறீங்களா? அப்புறம் ரைஸ் புல்லிங், ஒரு கலசத்தை கொண்டு வந்து வச்சுட்டு இதனுடைய பவர் என்னான்னு உங்களுக்கு காட்டினோம்னா பாருங்கள், சுற்றி அதில் அரிசி கொட்டுறோம், அந்த அரிசி அப்படியே எல்லாம் விழுங்கிடும் அப்படின்னு சொன்னால் அரிசி கொட்டுவாங்க, அது அப்படியே கரகரன்னு மொத்த அரிசியும் உள்ளே வாங்கிக்கும், வந்து அப்படியே மிரண்டு போயிடுவாங்க. அது இது மாதிரி தான் இருக்குது. இது என்னென்னா இந்த கடைசி கட்ட தோல்வி பயத்தினால வந்து இந்த 8000 ரூபாய் கூப்பனை வைத்து மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்களா அப்படின்ற அந்த எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார். பலருடைய கேள்வி என்னென்னா, விஜய் வந்து எக்ஸ் வலைதளத்தில் போடுற அல்லது அறிக்கையாக கொடுக்குற இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் வீடியோவாக போட மாட்டேன்றாரு? ஏன் இப்போ அவருக்கு தான் பிரச்சாரத்துக்கான அனுமதி கிடைச்சிருச்சு, பொது வழியில் வந்து பேசுகிறாரு, இதை பேசினா மக்கள் மத்தியில் நேரடியாக பேசினா இன்னும் ஈடுபடுமே அப்படின்ற கேள்வி வந்து நியாயமான ஒரு விஷயம். பல சம்பவங்களை வந்து அவர் வந்து குறிப்பிட்டு தான் இருக்கிறார். என்னன்னு சொல்கிறது வந்து ஒரு செய்தியாக தான் குறிப்பிட்டிருக்கார். வந்து ஒரு சமூக வலைதளத்தில் உள்ள ஒரு பதிவாக தான் போட்டிருக்காரு. அதை அவர் எங்கேயும் வந்து வீடியோ ஆடியோவாக எங்கேயும் பதிவு செய்யவில்லை. இப்போ நேரடியாக பதிவு செய்யலாமே அப்படின்னு நேற்று நடந்த ரோட் ஷோவுக்கு குறிப்பாக ஸ்ரீநகர்லேருந்து கிளம்பி ஒரு 1000 விளக்கு, அப்புறம் வந்து சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, இது மட்டும் பகுதியில் நடந்த அது வெறும் ரோட் ஷோ தான். அதில் அனுமதின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, விஜயோடைய இந்த அரசியல் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இன்னும் பல பேரால் கணிக்க முடியலங்கன்றாங்க. ஏன்னா ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்க, குறிப்பிட்டு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இது ஒரு நடிகருக்காக வர கூட்டங்க, இது ஓட்டா கன்வெர்ட் ஆகாது, இது கூட்டம் தான், இது வருவாங்க, பார்ப்பாங்க, விசில் அடிப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, ரீல்ஸ் எடுப்பாங்க, போயிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க ஓட்டு போடுவாங்க. இன்னொருத்தர் என்னென்னா, ஏங்க ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு கூட்டம் வரும், இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய எழுச்சி வருமா? இது எல்லாம் ஓட்டாக மாறும் பாருங்க, எல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க, நீங்கள் வச்ச கருத்து கணிப்பெல்லாம் துக்குனராக உடைக்க போகிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாடு சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்கள், தோழர் சண்முகம் அவர்கள் கூட ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்தார். அது அரசியல் சார்பே இல்லாமல் பல மக்களை நான் சந்திச்சு வரேன். அப்போது ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தப்போ அவர் சொன்னார் வந்து, இந்த முறை என் பேரன் வந்து, தாத்தா நீ விசிலுக்கு தான் போட்டு ஆகணும், நீ விசிலுக்கு போடலன்னா அவ்வளோதான் அப்படின்னா, பேரனுக்காக ரைட்டு நான் இந்த முறை விசிலுக்கு தான் போட போகிறேன் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணார். பாருங்கள், அவங்க வந்து வீட்டுக்குள்ளேருந்தே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் பேசுனதுன்னா எல்லோரும் சிரிச்சிருக்கலாம், அதுதான் உண்மை. அங்கேருந்து தொடங்கின ஒரு பிரச்சாரம் தான். அதனால தான் உங்கள் வீட்டில் ஒரு விஜய் இருக்கிறான்ட்டு திரும்ப சொல்லிக்கிறார். உங்களில் ஒருவன் நான். இவங்கெல்லாம் வேட்பாளர்கள் வந்து வேறு முகமாக இருக்கலாம், வேறு பேராக இருக்கலாம், வெவ்வேறு மனிதர்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லாம் வந்து என்னை பொருத்தி பாருங்க, எனக்காக தான் அப்படின்னு. இந்த கூட்டம் கூட வந்து விஜய்க்காக வர கூட்டம் தான். மற்றபடி டிவிக்கே வேட்பாளர்கள் போகும்போது இவ்வளோ பெரிய கூட்டம் வருதான்னா இல்லை, விஜய்க்காக வர கூட்டம் தான். அதை தான் அவர் திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இன்னொரு பக்கம் என்னென்னா, சரி விஜய் சமீபத்தில் சொல்லியிருந்தார், தேர்தல் நெருங்கிடுச்சு, இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது, எல்லாரும் கிளம்புங்க, ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டி உங்கள் வாக்குகளை சேகரிங்க அப்படின்னு. இவர் வந்து இருக்கிற தொண்டர்கள் கட்சிக்காரங்கள்லாம் வந்து வீடு வீடாக போய் வாக்கு சேருங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணிவிட்டு 4 நாள் லீவ் எடுத்துக்கிறாரு, மறுபடியும் ஒரு 1.5 நாள் பிரச்சாரம் பண்ணிவிட்டு 2 நாள் லீவ் எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு கடுமையான விமர்சனம் இருந்த பொழுது எல்லாம் களத்தில் இறங்கியாச்சு பார்த்துருவோம் அப்படின்னு. குறிப்பாக நேற்று நடந்த அந்த ரோட் ஷோவுக்கு போலீஸாரை நிறைய பேர் வந்து பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க. வந்து ஒரு புள்ளி விவரமே ஒரு செய்தித்தாளில் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட இத்தனை இன்ஸ்பெக்டர், இத்தனை உதவி ஆய்வாளர்கள், இத்தனை காவலர்கள், துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் மிக சரியாக அதை பண்ணியிருந்தாங்க. ஏன்னா டிநகர் மாதிரியான ஒரு நெருக்கடியான ஏரியாவுக்குள் ஒரு ஒரு நடிகர், ஒரு தலைவர், இவ்வளோ பெரிய தலைவர் வரும் பொழுது அது எப்படியாப்பட்ட கூட்டமாக இருக்குது. டிநகர் ஏற்கனவே நம்ம பேசியிருந்த மாதிரி தான் வரும், பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு பகுதி. வந்து நீங்கள் இந்தியா முழுக்க பந்துன்னா கூட அங்கே வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படியா சில பேர்லாம் டிநகருக்கு எதுக்கு வராங்கன்னே தெரியாது, வந்து சும்மா வந்து அப்படி டிநகர் சுற்றி பார்த்துட்டு கூட போகலாம்னு போவாங்க. அதை ஒரு நீட்டாக பண்ணியிருந்தாங்க, வந்து எந்த சலசலப்பும் இல்லாமல் 2 பக்கமும் கயிறெல்லாம் கட்டி அவ்வளோ அழகாக அது பண்ணியிருந்தாங்க. வந்து இந்த வாட்டி பாதுகாப்பு ஏற்பாடெலாம் மிக சரியாக இருக்குது. ஆனால் விஜய் தான் வந்து இன்னும் ஃபோர்ஸாக பேசணும் அப்படின்ற மாதிரி அவருடைய முந்தைய அறிக்கைகள்லாம் வந்து திருநெல்வேலியில் பேசுனது, அப்புறம் வந்து திருப்பூரில் பேசுனதெல்லாம் வந்து பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுறது. குறிப்பாக வந்து செயற்கை நுண்ணறிவு வைத்து
ஏஐ வைத்து ஒரு அரசாங்கத்தையே நான் உருவாக்குவேன், ஊழல் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் ஒரு அரசு என்னால் அமைக்க முடியும், 10 பைசா கூட லஞ்சமே யாரும் வாங்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன், உங்கள் காசு ஒரு ரூபாய் நான் திருட மாட்டேன் அப்படின்றத திரும்ப 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 அவர் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறார். அதை சாத்தியப்படுத்த முடியுமா, சாத்தியப்பட வைக்க முடியுமா அப்படின்னா சாத்தியப்படுத்தலாம், நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு கேள்வி. இன்னொரு பக்கம் அரசியலும் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது அரசியலை சார்ந்த ஜனநாயகன் ஒரு படம் அது. ஏன்னா இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஜனநாயகன் 9ஆம் தேதி, கடந்த ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படத்தை அவ்வளோ அழுத்தம், அவ்வளோ சுத்தல், அது முன்னால் ஒரு அரசியல் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகுலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நான் ஒன்றும் படம் பார்க்கவும் மாட்டேன், அது நியாயமும் தர்மமும் கிடையாது. கையில் டிவிக்குன்னு எழுதியிருந்தது. அப்புறம் ஒரு அம்பேத்கர் புத்தகத்தோட அவருடைய முதல் காட்சி தொடங்குது, இப்படிலாம் கூட டீகோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு விமர்சனம்லாம் கூட பேசியிருந்தாங்க. குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான காட்சிகள்லாம் அது சித்தரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு திடீர்னு எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நண்பர்கள், அவங்களாம் ஆரம்பத்துலேருந்து விஜய் அப்படி புகழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த நண்பர்கள்லாம் திடீர்னு ஒரு 3-4 நாளாக, அதுவும் இந்த லீக் ஆன பிறகு கடுமையாக விஜய் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு மேலே இதுவாக கூட இருக்கலாம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஜய் இந்த படத்தில் காட்சிகள் வச்சிருக்காரு, விஜய் வச்சிருக்காரு, ஹெச்வினோத்திருக்காரை தாண்டி அந்த கோபத்தில் கூட பார்த்தீங்கன்னா விஜய்லாம் 10 பைசாவுக்கு தேர மாட்டார், அவர்லாம் ஒரு ஓட்டு கூட வாங்க மாட்டார். ஏன்னா இதே வாய் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் அந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது, விஜய் தான் அடுத்த தமிழ்நாட்டுடைய சிஎம்னு சொன்னவர்களாம் மாறி இருக்காங்க. சரி, அவங்களுடைய கோபம் அது ஒரு பக்கம் இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம், தொகுதி மறுசீரமைப்பு மத்திய அரசு கையில் எடுத்திருக்கிறது. அது திமுக மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் பழைய திமுகவை பார்ப்பீங்க, போராட்ட காலத்தில் அவ்வளோ உக்கிரமாக இறங்குவோம், இதை மட்டும் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா. அதுக்கு விஜயம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, வரவேற்கக்கூடிய விஷயம் பேசியிருக்காரு. ஏன்னா இது தொகுதி மறுசீரமைப்பு வந்தால் அதிகப்படியான தொகுதிகள், மக்களவை தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டால் அல்லது தென்னிந்தியாவிற்கு வழங்கப்பட்டால், குறிப்பாக தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதித்துவம் அங்கு குறைந்து போகும். நாடாளுமன்றத்தில் இங்கே வடக்கில் இருக்கிறவங்களுடைய செல்வாக்கு தான் ஏறும், இங்கே ஒன்றும் கண்டுக்கவே மாட்டாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம், இதை எதிர்த்தே ஆகணும் அப்படின்ட்டு விஜயோடைய அந்த எதிர்ப்புக்கும் அவர் சொல்லியிருக்கிற அந்த விளக்கத்துக்கும் வரவேற்பு ஒரு பக்கம் இருக்குது. அதிமுக அதை பட்டும் படாமல் மௌனமாகவே எதுவும் சொல்லாமல் இருக்கிறாங்க. அப்படின்போது அவங்க என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்காங்க, அதை பற்றி அவங்க வாயை திறப்பாங்களா அப்படின்னு. ஏன்னா விஜய் வெறும் திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் மற்றதெல்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்கு இது ஒரு சரியான ஒரு பதிலாக கூட இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் தாண்டி திரும்பவும் தான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் அப்படின்னு, அந்த உங்கள் விஜய் உங்கள் விஜய் மக்கள் எப்படி எந்த அளவுக்கு அவரை ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அப்படின்றது வருகிற 23ஆம் தேதி தெரியும். மிக முக்கியமாக அப்பட்டமாக மே 4ஆம் தேதி 12 மணிக்குள்ளே தெரிஞ்சு போயிடும் இவர் யார் எப்படி அப்படின்றது. அரசியல் களம் மிக மும்மரமாக, தமிழக அரசியல் களம் மிக மும்மரமான ஒரு சூடுபிடித்து மும்மரமான பயணத்தை தொடங்கி உள்ளது. இன்னும் 6 நாள் அவ்வளோதான் இருக்குது. அதற்குள் விஜயோடைய இந்த பிரச்சார பயணம், விஜய் பேசுகிற அடுத்தடுத்த கட்ட ஸ்பீச் எப்படியாப்பட்ட ஸ்பீச்சாக இருக்கும் என்பதை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.